ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரல் பேட்ச் இல்லையா, ஸோ அதோட அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணணும், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு ஏதாச்சும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் நான் டெலிகிராம்லேயுமே அதை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆளுநரின் வீட்டோ அதிகாரம். ஸோ வீட்டோ பவர் ஆஃப் த கவர்னர். இந்த வீட்டோ பவர் அப்படிங்கிறது ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ பிரசிடென்ட், ஆளுநர், குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர், இவங்க ரெண்டு பேரும் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் சில சிறப்பு அதிகாரங்கள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரிப்பட்ட ஒரு சிறப்பு அதிகாரம் தான் இந்த வீட்டோ பவர். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநில சட்டமன்றங்கள் வந்து ஏதாவது மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநரோட ஒப்புதலுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா ஆளுநர் வந்து அந்த பில்லை வந்து உடனே ஓகே பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா அதை நான் பிரசிடெண்ட்டை கேட்டுட்டு தான் சொல்ல முடியும், அவரோட பரிந்துரைக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் காலம் தாழ்த்த முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஆளுநர் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ஆளுநரின் வீட்டோ அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 200. இதுதான் ஆளுநரோட இவர் வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறத பற்றி சொல்லக்கூடியது. இது வந்து ஆர்டிக்கல் 201 201 என்ன சொல்லுதுன்னா, பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் தொடர்பானது. இப்போ ஏதாவது ஒரு இதை வந்து பிரசிடெண்டோட ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அப்போ பிரசிடெண்ட் வந்து என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரிலேட்டடானது தான் இந்த ஆர்டிக்கல் 201. ஸோ இது நம்ம பாலிட்டியில் இந்த டாபிக் வரும்போது இன்னும் எலாபரேட்டாக பார்க்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பிரசிடெண்டோட வீட்டோ பவருக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த வீட்டோ பவர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக 4 டைப்ஸ் ஆஃப் வீட்டோ பவர்ஸ் உண்டு. ஒன்று வந்து அப்சல்யூட் வீட்டோ பவர், பேக்கெட் வீட்டோ பவர், அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ பவர், குவாலிஃபைட் வீட்டோ பவர், ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபாலோ பண்ணுறது, நம்மக்கிட்ட 3 எண்ணம் தான் நடைமுறையில் இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட், இன்னொன்று வந்து பேக்கெட் வீட்டோ பவர், இன்னொன்று சஸ்பென்சிவ் வீட்டோ பவர். இந்த குவாலிஃபைட் வீட்டோ பவர் அப்படிங்கிறது யூஎஸில் இருக்குது, பட் நமக்கு வந்து கிடையாது, ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட் அப்படிங்கிறது முழுமையான வீட்டோ அதிகாரம், பேக்கெட் வீட்டோ அதிகாரம், சஸ்பென்சிவ் அப்படிங்கிறது இடைநீக்க வீட்டோ அதிகாரம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 வீட்டோ அதிகாரங்களும் நம்ம கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணக்கூடிய வீட்டோ அதிகாரங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டோரியல் பேஜில் யூபிஎஸ்சியை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ளது தெளிவாக கொடுத்துருந்தாங்க, எப்படி அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விரிவடைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1790 காரன் வாலிஸ் இருக்கார் இல்லையா, இவர் தான் என்ன முதலாக முழு அதிகாரத்தோடு நியமிக்கப்பட்ட ஒரு தலைமை ஆளுநர், கவர்னர் ஜெனரல். ஸோ இவர் வந்து 1790 அப்பாயிண்ட் பண்ணப்பட்டப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஐசிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, இது சம்மந்தமாக ஒரு ஒழுங்கமைப்பு அப்படிங்கிறத கொண்டு வராரு. இப்படி இவங்களை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ரெகுலேட்டிங் மாதிரி கொண்டு வராரு. இதை 1800 வெல்லஸ்லி வந்தார் இல்லையா, அப்போதைய வைசிராய். ஸோ இந்த வெல்லஸ்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கல்கத்தாவில் குடிமை பணியாளர் பயிற்சி மையம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1806 பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனில் ஹெய்லிபரி அப்படிங்கிற பிளேஸில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கல்லூரிக்கு இந்த பயிற்சி, இந்த இது ரிலேட்டட் அந்த குடிமை பணியாளர்கள் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா இந்த பிரிட்டனில் இருக்கிற ஹெய்லிபரிக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் வந்து கொண்டு வரப்படுது. ஸோ இப்போ இந்த 1806 வரைக்கும் இப்படி போயிருச்சு. அப்போது 1853 வரைக்குமே மேக்ஸிமம் இந்த ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையுமே யார் தான் நியமனம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில், கிழக்கிந்திய கம்பெனி இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், இயக்குநர்கள் தான் இவங்களை எல்லாரையும் நியமனம் பண்ணியிருப்பாங்க. இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது 1833 சார்ட்டர் ஆக்டில் வந்து இந்த தேர்வாணையத்துக்கு செலக்ட் பண்ணுறவங்களை வந்து இந்தியர்களும் அதில் செலக்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி, ஒரு போட்டித் தேர்வு அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜஸ்ட்டு பேசியிருப்பாங்க, ஓகே. பட் அது வரைக்கும் 1853 வரைக்குமே இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா 1853 சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு போடுறாங்க. அந்த டைமில் டல்ஹவுசி தான் வந்து வைஸ்ராயாக இருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெக்காலே தலைமையில், லார்ட் மெக்காலே இருக்கார் இல்லையா, தாம்சன்
தாமஸ் அண்ட் பாபிங்டன் மெக்காலே. ஸோ இவர் தலைமையில் 1854 ஒரு குழு அப்படிங்கிறது அமைக்கப்படுது. ஸோ இந்த குழு தான் போட்டி தேர்வு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாம் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ யூபிஎஸ்சிக்கு எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ இதெல்லாம் அறிமுகப்படுத்தினது யார் தான் அப்படின்னா மெக்காலே அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து 1856 இருந்து கட்டுப்பாட்டு வாரியம் இருக்காங்க இல்லையா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அவங்க தான் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா 1861 குடிமை பணி சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் அந்த பீரியடில் போடப்படுது. ஸோ நமக்கு கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்டும் 1861 இருந்திருக்கும் இல்லையா, அந்த டைமில் தான். அதில் என்ன ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் 7 வருஷம் கண்டினியூஸாக வசிக்கிற ஐரோப்பியராகட்டும் அப்படி இல்லைன்னா இந்தியராகட்டும், ஸோ அவங்க வந்து அதிகாரமிக்க பதவிகளுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. 7 வருஷம் இங்கே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொசிஷன்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு ரொம்ப ஹை அத்தாரிட்டி பொசிஷனுக்கு கூட வந்துக்கலாம். மேபி அது வந்து ஒரு யூரோப்பியனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு இந்தியனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா 1886 அட்சிசன் குழு, அட்சிசன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த குழு வந்து இந்திய குடிமை பணிகளை 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா இம்பீரியல், மாகாண, துணைப்பணி, ஸோ இந்த மாதிரி 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இம்பீரியல், அப்புறம் ப்ரொவின்ஷியலுக்கு அவங்களுக்கு கீழே சப் கேட்டகரி, ஸோ இந்த மாதிரி 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. 1912 இஸ்லிங்டன் பிரபு, ஸோ இஸ்லிங்டன் பிரபு அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுது. ஸோ இந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் குடிமை பணியில் 5% இந்தியர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, அதனால ஒரு 25% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத இந்தியர்களுக்கு நம்ம ஒதுக்கீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. யார்? இந்த இஸ்லிங்டன் பிரபு, இவர் தலைமையிலான குழு. ஸோ இது ரொம்ப முக்கியம், இந்த குழுக்கள் எல்லாமே. அடுத்தது 1919 ஆக்ட், மாண்டேகு செம்ஸ்போர்டு ஆக்ட் ரிஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ அதுபடி தேர்வாணையம் அமைக்கிறதுக்கு ஒரு பரிந்துரையை கொடுத்து 1923 லீ கமிஷன் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. லீ என்பவர் தலைமையில் அதை ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி 1926 அக்டோபர் 1 பொதுப்பணிகளுக்கான தேர்வாணையம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட முதல் தலைவராக சர்ராஸ் பார்க்கர் அப்படிங்கிறவர் நியமனம் பண்ணப்படுறாரு. அடுத்தது என்ன ஆகுதுன்னா 1935 இந்தியா ஆக்ட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஸோ அந்த ஆக்ட் படி மத்திய பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி இது மாற்றப்படுது. அதுதான் நம்ம இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த யூபிஎஸ்சி சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிறது எப்படியெல்லாம் எந்த வழியிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, எடிட்டோரியல் பேஜில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நான் டைம் கிடைக்கிறப்ப அதை வந்து பிக்சர் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா ஃபுல்லாக கேப்சர் ஆகுமான்னு தெரியல. நான் வந்து முடிஞ்சால் போடுறேன், இல்லைனா தினமணி நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி எடிட்டோரியல் பேஜில் நீட்டாக கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமுத்திர சக்தி. ஸோ சமுத்திர சக்தி 2005 இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடக்குது. அடுத்தது ஹென்லி பாஸ்போர்ட் 2025 இண்டெக்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 85வது பிளேஸில் இருக்காங்க, சிங்கப்பூர் வந்து 193, அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா, எத்தனை கண்ட்ரிக்கு விசா இல்லாமல் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணது தான். ஸோ சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா 193 கண்ட்ரீஸ்க்கு விசா இல்லாமல் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். ஓகேவா, பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால தான் அவங்க வந்து எப்போவுமே டாப்பில் இருக்கிறாங்க. இந்தியா வந்து லாஸ்ட் இயர் 77th பிளேஸில் இருந்திருப்பாங்க, இப்போ 85th பிளேஸ்க்கு பின்னாடி போயிட்டாங்க. அடுத்தது பிறப்பு குறைவு இறப்பு அதிகம். இந்தியாவில் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, சர்வே. ஸோ சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட் 2023க்கானது. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் பிறப்பு அப்படிங்கிறது கம்மியாயிட்டு வருது, இறப்பு அப்படிங்கிறது அதிகமாகிட்டு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ பர்த் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2.52 crore 2023 இருந்திருக்கு. பட் இது வந்து இதுக்கு முன்னாடி 2022 இருந்ததை விட ஒரு 2.32 லட்சம் பேர் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த். ஸோ இந்த லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படின்னா என்னென்னா, குறைவான பாலின விகிதம் பிறக்கும் போதே. ஓகேவா, அதாவது 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிறக்கும் போதே பாலின விகிதம். ஓகே, அப்போ இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். 1000 ஆண் குழந்தைகளுக்கு 899 பெண் குழந்தைகள் தான் பிறக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸில் பீகார் இருக்காங்க, 900. தெலுங்கானா வந்து 906. ஸோ மகாராஷ்டிரா 906, ஹரியானா 911. ஸோ லாஸ்ட்டில் லோயஸ்ட்டு
கீழேருந்து மேலே வர்றப்ப இதுதான் நம்பர் ஆஃப் ஃபீமேல் பாண்ட்ஸ் பர் 1000 மேல்ஸு. அடுத்தது ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதிகமான பெண் குழந்தைகள் பிறக்கிறது அருணாச்சல் பிரதேஷில் பிறந்திருக்கிறது 2023ல் 1085 பெண் குழந்தைகள், நாகாலாண்டில் 1007, கோவாவில் 973. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது, நான் வேறு வெப்சைட்ஸில் இருக்குது, அது உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்த்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரீகேப் பார்க்கணும் அப்படின்னா ஆளுநரோட வீட்டோ பவர் பற்றி பார்த்தோம். அடுத்தது யூபிஎஸ்சி எப்படியெல்லாம் இவால்வ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சமுத்திர சக்தி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய கடற்படை பயிற்சி. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் இந்தியா 85th பிளேஸில் இருக்காங்க. பிறப்பு கம்மியாகவும் இறப்பு அதிகமாகவும் ஆகிட்டுருக்கு இந்தியாவில். ஸோ லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில், இதே ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.